11th student exercise 1.1 7th sum. If n of a intersection b equal to 3, n of a union b equal to 10, then find n of b a del b அப்படின்னு வச்சுங்க. a del b வந்து என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ கொடுத்துருக்கிறதுல கிவன்னா என்னென்ன கொடுத்துருந்தாங்க, n of b of a equal to சரி கிவனில் என்ன கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிவன் இருக்கட்டும், முதல்ல ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா n of a union b equal to n of a minus b plus n of b minus a plus n of a intersection b. ஸோ ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். ஸோ இது எப்போ அப்படின்னா, இஃப் a and b are not disjoinடாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இதுக்கு மீனிங் தெரியணும். நாட் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா இப்போ ஏபி 2 எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியக்காக சொல்லுது. A 1 2 3ன்னு எடுத்தா B 4 5 6ன்னு எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து டிஸ்ஜாயிண்ட். அதாவது இது A இது Bன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏல உள்ளது Bயில் இல்லை, இது டிஸ்ஜாயிண்ட். அப்போ நாட் டிஸ்ஜாயின்னா இதுக்கு நேராக ஆப்போசிட். இதில் உள்ள நம்பர் ஏதாவது இதில் இருந்தது அப்படின்னா இது நாட் டிஸ்ஜாயிண்ட். ஸோ அவ்வளோதான், இதுக்கு பேர் தான் நாட் டிஸ்ஜாயிண்ட்னு அர்த்தம். சரிங்களா? நாட் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா இப்போ இது கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறத நீங்கள் என்ன செய்ய வேண்டியதான், சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது n of a union b கொடுத்துருக்குறாங்க. அதே போலவே 10a தென் a intersection b. இப்போ n of a minus b கொடுக்கல, அது தெரியாது. n of b minus a ப்ளஸ் n of a intersection b கொடுத்துருக்குறாங்க. ஆமாம் 3. இப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்துடுறீங்கன்னா 7 ஆயிரும். இதுதான் n of a minus b ப்ளஸ் n of b minus a. ஸோ இது நத்திங் பட் என்ன ஃபார்முலா எழுதுவோம், n of a del b. ஸோ இதுக்கு பதிலாக n of a del b வேல்யூ வந்து 7. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், n of p of a del b அப்படின்னு எழுதும்போது என்ன ஆயிரும், 2 power 7 ஆயிரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரும்போது இதை n of p அப்படின்னு எழுதும்போது 2 பவரில் எழுதணும். n of pன்னு எழுதும்போது 2 பவர் எழுதியாச்சு. 2 power 7ஓட வேல்யூ வந்து 128.